Hello friends, welcome to AJ Colors. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டிட்ச் வந்து Danish knot. இப்போ knot variations பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இருக்க வீடியோஸ்ல. இப்போ இன்னொரு வித்தியாசமான ஒரு knot பார்க்க போறோம். அந்த knotக்கு பேர் வந்து Danish knot. இப்போ அதை எப்படி போடுறது அப்படினு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து 3 பாயிண்ட் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இங்க ஒண்ணல பின் பண்ணி எடுத்துக்கறேன் ஃபர்ஸ்ட். இது ஃபர்ஸ்ட் பிளேஸ் பக்கத்துலயே அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்ல வேணும். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துட்டு இப்போ செகண்ட் பாயிண்ட மறுபடியும் பின் பண்ணி கீழ கொண்டு போறேன். இப்போ தேர்ட் ட்ரையாங்கிள் வேணும் அப்படினு சொன்ன பாத்தீங்களா? இப்போ தேர்ட் வந்து இந்த சென்டர் பாயிண்ட் அதாவது 1 2 இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற மாதிரி எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த த்ரெட் இத வந்து மேலே எடுத்துட்டு வந்து என்ன பண்ணனும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச்ல இப்படி சும்மா அப்படியே விட்டு இதை எடுத்துக்கறேன். நீடில் எடுத்துக்கறேன். இப்போ எனக்கு வந்து என்னன்னா இந்த ஒரு ஸ்டிட்ச்க்கு நடுவுல இந்த இது மாதிரி V ஷேப் மாதிரி வந்துச்சா? இப்போ என்ன பண்றேன்னா இது லெஃப்ட் சைடுல விட்டுருக்கேன். இப்போ இன்னொரு ரைட் சைடு பாத்தீங்களா? இதுல என்ன பண்ண போறேன்னா மறுபடியும் ரெண்டு முறை விட்டு எடுக்கும்போது இந்த த்ரெட் இருக்கு பாத்தீங்களா? இப்போ வந்து த்ரெட் அடியில இருக்கணும். அடியில விட்டு எடுக்கும்போது இப்போ பாருங்க இந்த V ஷேப்லயே இன்னொரு ஒரு ரெண்டு ஷேப் இருக்கிற மாதிரி வீல போட்டு கொஞ்சம் உப்னாப்ல இருக்கும் பாருங்க. அந்த நாட் முடிச்சிட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். இப்போ தேர்ட் பாயிண்ட்லயே முடிச்சி பின்னாடி ஒரு நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. இதுதான் Danish knot. பாத்தீங்களா? இந்த மாதிரி இருக்கும். ஒரு முடிச்சுக்குள்ளேயே ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒரு நாட் போட்டு முடிச்சு மாதிரி இருக்கிற மாதிரி இந்த ஸ்டிச்சஸ் அமையும். இது Danish knot ன்னு சொல்லுவோம். நான் இன்னொரு நாட் போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ செகண்ட் பாயிண்ட் எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து செகண்ட் பாயிண்ட் எடுத்துட்டேன். இப்போ தேர்ட் பாயிண்ட்க்கு அடியில இருந்து விடுறேன். அடியில இருந்து விட்டுட்டு இப்போ மேல இருந்து ரெண்டு முறை எடுக்க போறேன். சோ ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துட்டு இப்போ செகண்ட் டைம் எடுக்கும்போது இத ஒண்ணு இல்ல இப்போ லெஃப்ட்ல எடுத்தீங்கன்னா இப்போ ரைட்ல எடுக்கணும். ரைட்ல எடுக்கும்போது இந்த த்ரெட் அடியில விட்டுடுங்க. அவ்வளவுதான். விட்டு எடுத்துட்டு ஒரு பிளேஸ் பாயிண்ட் 3 லயே என்னன்னா ஒரு நாட் போட்டு முடிச்சிருங்க. இதான் அதிலே பாயிண்ட் பண்ணி ஒரு நாட் போட்டு முடிச்சிருங்க. இதான் Danish knot. இன்னொரு நாட் போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் இங்கே சென்டர்ல எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த த்ரெட் அப்படி விடுறேன். இப்போ அடுத்தது லெஃப்ட்ல விட்டோம்னா இப்போ ரைட்ல விட்டு ஆனால் த்ரெட் வந்து அடியில் இருக்கணும். எடுத்துட்டு இங்கே தேர்ட் பாயிண்ட்ல மறுபடியும் பின் பண்ணி முடிச்சிடுறது தான். பின்னாடி ஒரு நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. இதான் Danish knot. என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் சில வேரியேஷன்ஸோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். Thank you friends.